கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக ஒரு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்களா. இந்த கப்புக்கு 1.5 கப் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேங்க. குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச விழுத குக்கரில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், பார்த்து குழந்தைங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி ஊற வச்சிருக்கிற அரிசியை வடிகட்டி சேர்த்து 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொதி வந்ததும் குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். கிட்ஸுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக மசாலா எக் வச்சுருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.